காரிய வைகுந்தத்திற்கு போகின்றான் இரணியன். அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய நாச்சியார் இருக்கிறார்கள், நித்திய சூரியர்கள் இருக்கிறார்கள், பார்க்கடலில் ஆதிசேஷன் இருக்கின்றான். பெருமாளை காணவில்லை. எங்கு போனார்? 7 உலகத்திற்கும் இரணியன் தேடி பார்க்கின்றான். நாராயணன் கண்ணுக்கு அகப்படவில்லை. அதன் பிறகு இரணியனுடைய மகனாக பிரகலாதன் பிறந்து நம்முடைய நாராயணனாகிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மனாக அவதாரம் செய்து இரண்யனை வதம் செய்ததை நீங்கள் அனைவரும் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அந்த இரண்ய வதம் முடிந்த பிறகு பிரகலாதன் நாராயணனிடத்தில் பேசுவதாக ஒரு காட்சி உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு விளக்கமே உண்டு. திருமாலே, என் தந்தைக்கு அஞ்சிதானே நீ ஓடி ஒடிந்து கொண்டாய், எங்கே ஒடிந்து கொண்டாய்? பிரகலாதனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து பெருமாள் சொன்னாராம், உன் தந்தையினுடைய இதயத்திற்குள் தான் நான் இருந்தேன். ஏன் தெரியுமா? அவனால் கண்டுபிடிக்க முடியாத இடம் அது என்பதை அறிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் என்பதல்ல நாராயணனுடைய நோக்கம். பிரகலாதனுடைய அளவற்ற அன்பை, பக்தியை இந்த மண்ணில் எடுத்து காட்டவும், அசுரர்களை சுட்டரிப்பதற்கும் இந்த மண்ணில் அவதாரம் செய்து